வணக்கங்க. ஓமன் நாட்டிலேருந்து விஜய் சப்போர்ட்டர் பேசுகிறேன். கரூரில் நேற்று ஒரு முப்பெரு விழா நடந்தது. அது நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல, சிரிப்பு தான் வருது. அதாவது திருச்சியில் விஜய் வந்தாப்படி, அதாவது ஏர்போர்ட்லேருந்து அந்த லொக்கேஷன் அடையிறது வரைக்கும் 5 மணி நேரம் ஆனது. 5:30 மணி நேரம். அது 10 நிமிஷம் ஆகுமா அந்த பிளேஸுக்கு வர்றதுக்கு. ஆனால் 5:30 மணி நேரம் ஆனது, அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம். அதன் பிறகு அரியலூர் போன அப்படி அரியலூர்லேயும் பயங்கரமான கூட்டம். சரி, இது என்ன பண்ணிட்டாங்க, இப்போ ஆளும் கட்சியில் உள்ள சிஎம் சார் என்ன பண்ணிட்டாங்க, முப்பெரு விழா நார்மலாக அது இயர்லி நடக்கிறது தான். அது அது பண்ணியிருக்காங்க. அது நான் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன். ஒருத்தர் பேட்டி எடுக்கிறாரு. ஒரு டாட்டா ஏசியில் ஜனங்கள்லாம் வராங்க. அம்மா எவ்வளோம்மா கொடுத்தாங்க அப்படின்னு. பா 200 தான்ப்பா கொடுத்தாங்க, அதுவும் இன்னும் கையில் வரது சேரலப்பா, வீட்டுக்கு போன பிறகு தான் திரும்பி கொடுப்பாங்களாம் அப்படின்ற மாரி 200 சொல்லி கூப்பிட்டு வந்தாங்கப்பா அப்படின்ற மாரி அந்த பாட்டி சொல்கிறாங்க. காமெடியாக தான் இருக்குது. அதாவது சொல்லுவாங்க, படம் இந்த பொங்கல் தீபாவளிக்கெலாம் படம் ரிலீஸ் ஆகும். அப்போ பார்த்திங்கன்னா, இந்த படம் ஹிட் ஆகிடுச்சு, கூட்டம் அதிகமாக போகுது, இந்த படம் ஹிட் ஆகிடுச்சு, தோல்வி ஆகிடுச்சு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதுமாரி திருச்சிக்கு விசிட் அடித்த, திருச்சி அரியலூருக்கு விசிட் அடித்த விஜய் படம் ஹிட் ஆகிடுச்சு, கரூரில் நடந்த முப்பெரு விழா படம் தோல்வி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். கூட்டம்லாம் இல்லைங்க. அதாவது தன்னெழுச்சியான கூட்டம் வரணும், நல்லா புரிஞ்சுக்கணும். விஜய்க்கு வர அனைத்து கூட்டமும் தன்னெழுச்சியாக வர கூட்டம். விஜய் ரசிகர்கள், விஜய் தொண்டர்கள், வீட்டில் உள்ளவங்க, அக்கா தங்கைகள், குழந்தைங்க அப்படி வராங்க, குடும்பமாக வராங்க. இங்கே 100 நாள் வேலைக்கு ஆள் கூப்பிட மாட்டாங்க. அதுமாரி 200 கொடுத்து, தலைக்கு 200 கொடுத்து கூப்பிட்டு வந்தால் எந்த காலத்தில் நீங்கள் இருக்கிறீங்க? எந்த காலத்தில் இருந்து அரசியல் பண்ணுறீங்க? தீவிரமான அரசியலை இன்னும் நீங்கள் முன்னெடுக்கலைங்கிறதுக்கு இதுவே ஒரு உதாரணம். காசை கொடுக்காம 200 100 500 காசை கொடுக்காம கூட்டத்தை கூட்டணும், காசை கொடுக்காம ஓட்டு வாங்கணும். இதுதாங்க துணிச்சல், இதுதாங்க தெம்பு. இந்த ஒரு அரசியலை நீங்கள் முன்னெடுத்தீங்கன்னா ஓகே, யூ ஆர் த கிரேட் அப்படின்னு சொல்லலாம். அதனால் டிஎம்கே வெஸ் டிவிகே அப்படின்னு பார்க்கும்போது இப்போது டிவிகே தாங்க லீடில் இருக்குது. என்னங்க ஏடிஎம்கே மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? ஏடிஎம்கே பிக்சர்லே இல்லை. அதனால் டிஎம்கே வெஸ் டிவிகே தான் இப்போ ஓடிட்டுருக்கு. தேங்க்யூ.